Hello guys, welcome to our channel Placement Pathway. இன்னைக்கு நம்ம day 2ல பார்க்க போடியது என்னன்னா algorithm to reverse a number. So first நம்ம வந்து algorithmல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். So first என்னன்னா யூசர் கிட்ட இருந்து நான் வந்து input வாங்குறேன். ஓகேவா? as usual எப்பவும் போல ஜாவா util class main இதெல்லாம் எழுதிக்கங்க. நார்மல் கிளாஸ் அண்ட் மெத்தட்ஸ் வந்து எழுதிக்கங்க. யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறதுக்கு நம்ம வந்து இந்த மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் sc.next int of அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது ரிவர்ஸை வந்து நான் இனிஷியலாக 0 அப்படின்னு வச்சுருப்பேன். ஸோ என்ன அப்படின்னா நான் யூசர் கிட்ட இருந்து வாங்கக்கூடிய இன்புட்டை என்னன்னு வச்சுக்குவேன். நெக்ஸ்ட் நான் ரிவர்ஸ் பண்ணக்கூடிய நம்பரை வந்து 0 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரிவர்ஸ் பண்ணுறது எப்படின்னா எனக்கு வந்து ஒரு டிஜிட் எடுத்துக்குவேன். அந்த டிஜிட்டில் இருக்கக்கூடிய லாஸ்ட் ஒரு நம்பர் எடுத்துக்குவேன். அந்த நம்பரில் இருக்கக்கூடிய லாஸ்ட் டிஜிட் ஆட் ஆகிட்டே வரணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். அப்போது ஒரு நம்பரோட லாஸ்ட் டிஜிட் வந்து எனக்கு வேணும் அப்படின்னா n டிவைடட் பை 10 ரிமைண்டர் வேணும். ஓகேவா? ரிமைண்டர் வந்து எனக்கு ஏதோ ஒரு நம்பர் டிவிசிபிள் பை 10 அப்படிங்கும்போது ரிமைண்டர் தரும். கண்டிப்பாக இட் வில் பி சம் வேல்யூ சம் டிஜிட். ஸோ அது என்ன ஆகணும்னா எனக்கு இங்கே வந்து நம்பர் அதாவது ரிவர்ஸில் வந்து ஆட் ஆகணும். ஸோ ரிவர்ஸில் ஆட் ஆகுது அப்படிங்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்க நம்பர் 23859 அப்படிங்கிற ஒரு 5 டிஜிட் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். ஸோ 5 டைம்ஸ் எனக்கு வந்து while loop எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ லாஸ்ட் டிஜிட் நான் எடுக்கணும் அப்படிங்கும்போது n%10 அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணுவேன். அப்படி நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு whenever ஒரு நம்பர் டிவைடட் பை 10 அப்படிங்கும்போது லாஸ்ட் டிஜிட் 0வாக இருக்கணும். இல்லை அப்படின்னா லாஸ்ட்டில் என்ன டிஜிட் இருக்கோ அது வந்து எனக்கு ரிமைண்டராக கிடைக்கும். ஸோ அதுக்காக நான் இந்த நம் அப்படிங்கிறத வச்சுருக்கேன். இந்த கிடைச்ச நம்ம என்ன பண்ணோன்னா ஆட் பண்ணணும். ஸோ ஏதாவது நம்பரை மல்டிப்ளைட் பை 10 அப்படிங்கும்போது லாஸ்ட்டில் 0 அப்படிங்கிற வேல்யூ இருக்கும். ஸோ அந்த 0 அப்படிங்கிற வேல்யூவில் ஒரே ஒரு டிஜிட் ஆட் பண்ணுறேன்னா அந்த 0 வில் பி ரீப்ளேஸ்டு பை தி நம்பர். இதுதான் கான்செப்ட். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் 2 3 ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் இங்கே வந்து போடுறேன். ஓகே 23859 அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். ஸோ ரிவர்ஸ் வந்து எனக்கு இனிஷியலைஸ்டாக இந்த இடத்துல என்னவா இருக்கும்னா இட் வில் ஆட்டோமேட்டிக்லி பி 0. ஸோ எனக்கு வந்து n வந்து 23859. எஸ் அஃப்கோர்ஸ் இட் இஸ் கிரேட்டர் தென் 0. ஸோ எனக்கு இங்கே லூப் வந்து எப்படி இருக்குன்னா ட்ரூ அப்படின்னு இருக்கு. ஸோ லாஸ்ட் டிஜிட் நான் எடுக்கணும் அப்படிங்கும்போது இட் இஸ் டிவைடட் பை த கிவன் நம்பர் வில் பி டிவைடட் பை 10. ஸோ நான் வந்து 23859 அப்படிங்கிறத டிவைடட் பை 10 போட்டால் எனக்கு அஃப்கோர்ஸ் ரிமைண்டர் வில் பி 9. ஓகேவா? ரிமைண்டர் லாஸ்ட் டிஜிட் வந்து நம்ம எடுத்துட்டோம். அப்போது ஒரு இதுக்கும் நான் வந்து முன்னாடி ஆட் பண்ணிகிட்டே போகணும். இந்த 9 அப்படிங்கும்போது அடுத்தது எனக்கு 5 வரணும், அதுக்கப்புறம் 8 வரணும். ஸோ அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கிடைச்ச டிஜிட்டை வந்து இன்டூ 10 ப்ளஸ் நம்மன்னு போடுவேன். எனக்கு நம் வந்து 9. சரி, ஓகே. ரிவர்ஸ்ட் இனிஷியலைஸ்டாக நான் இங்கே வச்சுருக்கிறது 0. ஸோ 0 இன்டூ 10 anything into 0 is 0. ஸோ எனக்கு கிடைச்சிக்கூடிய நம்பர் என்ன 9 ஈக்குவல் டு 9. ஓகே. ஸோ இந்த நம்பரை நான் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவேன். ஸோ எக்ஸ்க்ளூட் பண்ணனா 2385 மட்டும்தான் வேணும். 23859 மட்டும்தான் வேணும் டிவைடட் பை 10. இதோட கோஷியன்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் பார்ப்பேன். ஸோ கோஷியன்ட் வந்து 23859 டிவைடட் பை 10ங்கும்போது 2385 மட்டும்தான் இருக்கும். ஸோ இது எகெயின் இந்த லூப்பில் போகும், செக் பண்ணும், ட்ரூ. எகெயின் த கண்டிஷன் இஸ் ட்ரூ. எனக்கு இங்கே வரும்போது 2385 தான் இருக்கும். டிவைடட் பை 10 அப்படிங்கும்போது டிவைடட் பை 10 அப்படின்னு போட்டேன்னா எனக்கு ரிமைண்டர் வந்து 5 அப்படின்னு வரும். ஆல்ரெடி எனக்கு இருக்கக்கூடிய நம்பர் வந்து 9. ஸோ 9 இன்டூ 10 ப்ளஸ் அந்த நம்பர் 5. ஸோ 90 ப்ளஸ் 5 வில் பிகம் 95. ஓகேவா? 95 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த 23859ல் எனக்கு 2385 மட்டும்தான் இருக்கும். டிவைடட் பை 10ன்னு போட்டேன்னா 238 மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த 238 வந்து எகெயின் இந்த லூப்பில் செக் ஆகும், இட் இஸ் ட்ரூ. ஸோ எனக்கு இந்த இடத்துல நான் வச்சுக்கிறேன், இது வந்து 95 இருக்கா. ஸோ இங்கே வரும்போது எனக்கு வந்து 2385ங்கிற டிஜிட் தான் while லூப்புக்குள்ளே போகுது. அப்போ 2385 அப்படிங்கிற டிஜிட் 238 மட்டும்தான் இருக்கும். 238. ஸோ இது மட்டும்தான் வந்து இங்கே வரும். இந்த 238 வந்து நான் இதால் 10ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 8ன்னு வரும். ஸோ
ஆல்ரெடி எனக்கு எக்ஸிஸ்டிங் என்ன 95. ஸோ 95 into 10. இங்கே இருக்கக்கூடிய நம்மோட வேல்யூ இஸ் 8. ஸோ 95 அதாவது 98 95 950 plus 8. ஸோ 958னு மாறிடும். இந்த இடத்துல 238ங்கிறது தான் லூப்குள்ளே வந்திருக்கு. ஸோ 238 மட்டும்தான் இருக்கும். when it is divided 23 மாறும். ஸோ while loopல 23 enter ஆகும். 23 வந்து divided by 10ன்னு போட்டேன்னா reminder will be 3. ஆல்ரெடி எனக்கு எக்ஸிஸ்டிங் வந்து 958 அப்படிங்கிறது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் which is reversed. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு நம்மள வந்து 3ன்னு இருக்குது. ஸோ 958 into 0 plus 3. ஸோ 958 3 அப்படின்னு மாறிடும். அப்புறம் எனக்கு இந்த லூப்குள்ளே என்ட்ரு ஆனது 23. ஸோ ரிமைண்டர் வந்து அதாவது கோஷன்ட் வந்து 2ன்னு இருக்கும். while loop வந்து 2 is greater than 0. ஸோ 2 இருக்கும். when it is divided by 10 எனக்கு ரிமைண்டர் வந்து 2ன்னு இருக்கும். 258 3. இதை இன்டூ பண்ணிவிட்டு 2 அப்படின்னு போடுறேன். ஸோ 238 259583 0. ஓகேவா? இன்டூ 10னா 0 ப்ளஸ் மேலே இருக்கக்கூடிய நம் 2. ஸோ வேல்யூ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். 2 இருக்குது. 2 டிவைடட் பை 10 2 டிவைடட் பை 10 அப்படிங்கும்போது 0. ஏன்னா n வந்து என்னது int டேட்டா டைப். ஸோ 2வை 10ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? இட்ஸ் அஃப்கோர்ஸ் 0.2ன்னு வரும். இன்ட்டானால் மாற்ற முடியாது. ஸோ இட் வில் பி கன்சிடர் as 0. 0ன்னு போட்டேன்னா 0 is greater than 0 is false. ஸோ எனக்கு ஃபைனலாக இங்கே என்ன கிடச்சிருக்கு? 25832. ஸோ எனக்கு இந்த இடத்துல கண்டிஷன் ஃபெயில் ஆகுது. கண்டிஷன் ஃபெயில் ஆகிறனால சிஸ்டம் அவுட் பிரிண்டர்னலில் ரிவர்ஸ் நான் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இட் இஸ் பிரிண்டட். ஸோ இதோட சம்மரி என்னென்னா, ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரில் இருக்கக்கூடிய லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் நான் எடுப்பேன். லாஸ்ட் டிஜிட் எடுத்து இன்டூ 10, அதாவது எனக்கு கிடச்சிருக்கக்கூடிய ரிவர்ஸ்ட் வேல்யூ இன்டூ 10 ப்ளஸ் அந்த லாஸ்ட் டிஜிட்டை ஆட் பண்ணுவேன். ஓகேவா? ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு லாஸ்ட் டிஜிட்டை நான் ஆல்ரெடி ரிவர்ஸில் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ இட் வாண்ட் டு பி ரிமூவ்ட் அண்ட் அதர் டிஜிட்ஸ் வில் பி கன்சிடர்ட் ஆஸ் தி நம்பர் அண்ட் இட் வில் பி கிவன் ஆஸ் தி லூப். லாஸ்ட் டிஜிட்டை வந்து ரிவர்ஸில் ஆட் பண்ணுவேன். அந்த டிஜிட் எனக்கு எகெயின் ரிப்பீட் ஆகக்கூடாது. ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன்னா அதை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன் பை டிவைடிங் இட் வித் 10. அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ இதை வச்சு ஈஸியாக நம்ம வந்து ரிவர்ஸ்ட் வந்து ஃபைண்ட் பண்ணலாம். O of n அப்படிங்கிறது தான் இதோட டைம் கம்ப்ளெக்சிட்டி. மறக்காமல் இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ப்ரோக்ராம் புரிஞ்சிருந்தது அப்படின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறையா ஜாவா கோட் வந்து உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.